ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பச்சை பருப்பில் இட்லி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பச்சைப்பயிறு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தோசை மாவு அரைச்சிக்கலாம். பச்சைப்பயிறு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம ஒன்றாவே ஊற வச்சிடலாங்க. பாருங்கள், பச்சைப்பயிறு பாசிப்பயிறு எப்படி வேணால் சொல்லலாம். இந்த 1/4 கப் அரிசி பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு அரிசி இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், பச்சைப்பயிரையும் அரிசியும் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது கூடயே 2 சிகப்பு மிளகாய் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணுங்க. இன்னும் ஜாஸ்தியாக வேணால் போகலாம், ஆனால் 3 மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பச்சைப்பயிறு நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. ஊற வச்சுருந்த பச்சைப்பயிரும் அரிசியும் நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இது காரத்துக்காக மசாலா அரைச்சிடலாங்க. பாருங்கள், 1 பிடி கறிவேப்பிலை, 1 பிடி கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 சிகப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. இதையெல்லாம் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றியாச்சு. கொத்தமல்லி தலையெல்லாம் இந்த மாதிரி தண்டெல்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்து போட்டுறாதீங்க. தண்டில் தான் நிறைய வாசனை இருக்குது. அது இல்லாமல் இப்போ நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாங்க. நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க. விழுதாக அரைச்சிட்டு நம்ம பாசிப்பயிரும் அரிசியும் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. அரைச்ச விழுது ரெடியாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம அரிசி பருப்பு அரைச்ச மாவில் சேர்த்துக்கலாங்க. உளுந்து மாவு தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லா தண்ணியாக கரைச்சும் ஊற்றிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது புளிக்காமையும் ஊற்றிக்கலாம். நான் புளிக்க வச்சு தான் ஊற்ற போகிறேன். இது புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பச்சைப்பயிறு தோசை மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு திக்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா இதில் இட்லி கூட செய்யலாங்க. உங்களுக்கு நான் இப்போ இட்லியும் ஊற்றி வேக வச்சு காமிக்கிறேங்க. இதை இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இட்லி ஊற்றுற பக்குவத்துலேயும் இருக்குது. அதனால் அதை நான் இட்லியும் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், நான் இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாசிப்பயிறு இட்லி சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், அருமையாக இருக்குது. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அதே மாவுலேயே பச்சைப்பயிறு இட்லி செஞ்சோம். பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. சுவையான சத்தான ரெசிப்பிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு சட்னி, சாம்பார், இட்லி பொடி எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் பூண்டு சட்னி செஞ்சுருக்கேன், அது கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு ஈஸியான சத்தான சுவையான ரெசிபி வாரத்துக்கு ஒரு முறை, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்களுக்கு காரம் வேணான்னு நினச்சிங்கன்னா இப்போ நாம் இதில் காரம் மட்டும் சேர்க்காமல் நம்ம சேர்த்த பொருள்லாம் 1 பங்கு பச்சைப்பயிறு, 1/4 பங்கு அரிசி, உப்பு மட்டும் போட்டு அரைச்சி கொடுங்க. குழந்தைங்களுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா உப்பு மட்டும் போட்டு செஞ்சு கொடுக்கலாங்க. எப்படி செஞ்சாலும் ரெசிபி சூப்பராக வரும். சத்தான சுவையான ரெசிப்பிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பச்சைப்பயிறு தோசை மாவில் தோசை ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுன்னு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம், இல்லை ரவா தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். ரெகுலர் உளுந்து தோசை ரோஸ்ட்டாக எடுப்போம் பார்த்தீங்களா, மெலிசா, அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். நம்ம விருப்பம்தான். இப்போ இது வேகணும். இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாங்க. வேகட்டுங்க, பார்க்கலாம். தோசை வெந்துடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் 1 சைடாக வேணாலும் எடுத்துக்கலாம். 1 சைடாக எடுக்கிறதா இருந்தால் இப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு 1 செகண்ட் வெந்தால் போதுங்க. ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு.
மறுபடியும் ஆயில் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் பட்டரோ கீயோ கூட போட்டு கொடுக்கலாம். பெரியவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம், அதனால் ஒரு தப்பு இல்லை. இப்போ எல்லாம் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதுனால நெய் வெண்ணெயெல்லாம் சேர்த்துறதில்ல. ஒரு தோசைக்கு போட்டு சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. தோசை ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. தோசை அருமையாக வெந்துருச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இதை ரோஸ்ட்டாக எடுத்து காமிச்சிருக்கேன். இதை சாஃப்டாக, ஓரளவுக்கு சாஃப்டாக எடுத்து காமிச்சிருக்கேங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோகோனட் ஆயில் பிடிக்குன்னா கூட தோசைக்கு நம்ம ஆயில் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் அந்த டயத்தில் நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் ஃப்ளேவராக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் இட்லி பொடி, சட்னி, சாம்பார் எது வேணால் தொட்டு சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு பூண்டு சட்னி செஞ்சுருக்கேன். அந்த பூண்டு சட்னியை இதுக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டும் உளுந்து கருப்பு எள்ளு சேர்த்து ஒரு சட்னி செஞ்சுக்கலாங்க. கருப்பு எள்ளு, பூண்டு, கருவேப்பிலை, புளி, இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, சிகப்பு மிளகாய், கருப்பு உளுந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் எண்ணெயில் வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ எப்படி எண்ணெயில் வதக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்படாது, ஏன்னா சட்னியோட அளவு கம்மி தான். அதுக்காக நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். புளியை சேர்த்துக்கலாம். பூண்டு, சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை எல்லாம் மட்டும் அந்த சூட்டோடு இருந்தால் போதுங்க. இப்போ இது எல்லாம் நம்ம வதக்கினதுக்கப்புறம் சூடாக இருக்கும் பார்த்திங்களா வானலி, அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடாகணும். அதே டைத்தில் லைட்டாக வதங்கணும். வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு எல்லாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறணும். இந்த சூட்டோடையே இந்த கருப்பு எள்ளு இருந்தால் போதுங்க, இல்லாட்டி சீக்கிரம் கருகிடும். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா ஆறின உடனே அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை சட்னியாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டான சட்னி, கார சாரமானதுங்க. இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு மெடிசினல் வேல்யூ தாங்க. நம்ம அரைச்ச சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்குங்க. இது எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுக்குமே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸுக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை வந்து கிளறி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. எப்பவும் போல் தாளிப்பு போட்டுட்டு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கிளறி கொடுக்கலாங்க. ஏன்னா இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளும் கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை இது எல்லாமே உடம்புக்கு சேர்க்க வேண்டிய அவசியமான பொருள் தாங்க. சப்பாத்தி பூரிக்கு கூட நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் ஊறுகாய் ஆல்டர்னேட்டிவாக தொட்டு சாப்பிட்லாங்க. எப்பவும் போல் மல்டி பர்பஸாக தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை முக்கியமான இடம் பிடிச்சிருக்கு. அதை சேர்க்காமல் இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி எல்லோரும் சேர்ப்பாங்க. ஆனால் அதை இன்னும் தவறாமல் சேர்த்துக்கோங்க. பச்சை கருவேப்பிலை கிடைக்கும்போது தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்படி கிடைக்காதவங்க பச்சை கருவேப்பிலை கிடைக்கும்போது அதை நல்லா நீட்டாக கழுவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்கணும்னு அவசியமே இல்லை. அது ஈரமாக இருக்கும்போது ஈரத்தை நல்லா இருத்திட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி அப்படியும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். தினமும் காலையில் எப்படியும் எல்லோரும் ப்ரஷ் பண்ண உடனே தண்ணி குடிப்போம். அந்த தண்ணி குடிக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் தாராளமாக சாப்பிட்லாம். முடியாதவங்க ஒரு டீஸ்பூனாக தினமும் சாப்பிட்டுட்டு வாங்க. காலையில் மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க. காலையில் மிஸ் பண்ணவங்க மறுபடியும் நைட்டுக்குள்ளே ஒரு தடவை சாப்பிட்ருங்க. அதனால் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் ஞாபகமாக காலையில் நீங்கள் ரொட்டீனாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அதே பழக்கம் சரியாக வரும். அதுக்காக நான் சொல்கிறேன். தினமும் கருவேப்பிலை சாப்பிட்டுட்டு வாங்க. அயன் டெஃபிஷியன்சினால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ஈஸியான ரெமெடி தான். அயன் நமக்கு குறைஞ்சா நம்மளோட டோட்டல் மெட்டபாலிசமே பாதிச்சிடும்.
அதனால் அயன் குறையாமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை குழம்பு, கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சட்னி எவ்வளவு தான் நம்ம செஞ்சாலும் எல்லா நாளும் நம்மளால் தவறாமல் அந்த மாதிரி நிறைய கருவேப்பிலை சாப்பிட முடியுமான்னு தெரியல. டைம் கிடைக்கும்போது நீங்கள் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். அதே டயத்தில் நான் சொன்ன கருவேப்பிலை பொடி 1 டீஸ்பூனாவது டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணோடனே சாப்பிட்றதுனால சத்துக்கள் அதிகங்க. நம்மளோட உடம்பே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஃபீல் பண்ணுவோம். நல்ல ஆரோக்கியமான வாழ்வை பெறலாம்ங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை கருவேப்பிலையை சமையலில் சேர்க்கும்போது நீங்கள் தாளிக்கிறப்போ சும்மா ஒரு 4-5 இலை போட்டுக்கோங்க. மற்ற டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இட்லி பொடியெல்லாம் அரைக்கும்போது பருப்பெல்லாம் அரைக்கும்போது நீங்கள் அந்த நம்ம ரோஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கிற காய வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்தாலும் சரி, பச்சை கருவேப்பிலையே நீங்கள் போட்டு செய்கிறதா இருந்தால் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் நம்ம ரோஸ்ட் பண்ணியும் நம்ம எப்போவுமே ரெடியாக வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதே குழம்புக்கெல்லாம் நம்ம போடுறதா இருந்தால் பச்சை கருவேப்பிலையே நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்கலாங்க. அதனால் நம்ம ரோஸ்ட்டாகவும் எடுத்து வச்சுருக்கணும், பச்சை கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கணும். எந்தெந்த ரெசிபிக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம 2யுமே சேர்த்துக்கலாங்க. எப்படி சேர்த்தாலும் கருவேப்பிலையோட சத்து நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. டைம் கிடைக்கும்போது பச்சை கருவேப்பிலை பயன்படுத்துங்க. அப்படி கிடைக்காத டயத்தில் நம்ம காய வச்சுருக்கிற கருவேப்பிலையை பயன்படுத்தி அதோட பலனை பெறலாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.